ஹலோ கைஸ், இப்போ நான் நிற்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியா. இப்போ வந்து சரியாக ஒரு 4:20 டைம். அந்த டைமில் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால், பின்னிறமாயிடுச்சுன்னு சொன்னால் கட்டாயம் மழை பெய்யும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மழையாகத்தான் இருக்கும். அதான் நீங்கள் சிச்சுவேஷன். இப்போ நான் வந்து என் சொந்த இடம் பேட்டிக்குளோவில் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க இல்லாது. அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தான் மழை பெய்யும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. வருஷம் ஃபுல்லாகவும் வந்து நிறைய டைம் வந்து மழையாகத்தான் இருக்கும். ஸோ இந்த குளிரான அந்த காலநிலையும் அந்த மழை சார்ந்த அந்த டைமும் வந்து பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கும். எனக்கு மழைண்டாலே சில டைம் பிடிக்காது. ஏன்னா எங்களோட சைட்டில் பேட்டிக்குலோ சைடில் வந்து பெருசாக மழை இல்லாததால், மழை பெய்கிற வீதம் அங்கே குறைய இருக்கிறதால அந்த மாதிரி நான் பழகிட்டோன்னு தெரியலை. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த அட்மாஸ்ஃபியருக்கு நாங்கள் வந்த பிறகு இந்த கிளைமேட், இந்த குளிரான இந்த காலநிலை, இந்த மறைப்பாங்கான இடம், எங்கே பார்த்தாலும் அந்த க்ரீனியான ஒரு வியூ வந்து அந்த இயற்கையை வந்து எங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த லைஃப்பும் வந்து மிகவும் நல்லா இருக்குது. என்னோடய லைஃப்பில் வந்து இந்த கேண்டியில் இருக்கிற இந்த லைஃப் மிகவும் அழகாக இருக்குது. பாப்போம் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கணும்னு சொல்லி. நிறைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னால், இங்கே வந்து நிறைய வந்து பூக்கக்கூடிய இடங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது. நிறைய இந்த இயற்கையான விஷயங்களை வந்து இங்கே பார்க்க நிறைய பெரிய மரங்கள், பழமையான மரங்கள். பேராதனியா கார்டன் வந்து இங்கே தான் இருக்குது. பேராதனியா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த கார்டன் இருக்குது. அதை வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். இலங்கையில் வந்து மிக அழகான யூனிவர்சிட்டின்னு சொல்ல போகிற இந்த பேராதனியா யூனிவர்சிட்டிக்கு கேண்டி பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னு சொன்னால், நான் அந்த சொல்கிறத விட வந்து உங்களுக்கு இந்த வந்து பார்த்தா தான் அதில் வியூ வந்து தெரியும். அவ்வளோ வடிவாக இருக்கும். மிகவும் அழகான யூனிவர்சிட்டி.